நேற்று இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் ஷாக் ஆகிட்டேன். டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் இன்டர்கோர்ஸ், ட்ரை ஹோம் இன்செமினேஷன் கிட் அப்படின்னு ஒரு நியூ டாக்ஸ் அது ஒரு மெசேஜ். இந்த கோமாளி படத்தில் ஜெயம் ரவி சொல்லுவார், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு. செக்ஸுக்கு டைம் இல்லை, இன்டர்கோர்ஸுக்கே டைம் இல்லைன்னா குழந்தைய பெற்று அவங்கள பராமரித்து ஸ்கூலில் போய் விட்டு அதுக்கெலாம் முன்னாடி பணிவிடைகள்லாம் செய்யணும், நடக்க வைக்கணும், பார்க் கூட்டிகிட்டு போகணும், விளையாட வைக்கணும். அதுக்கெலாம் டைம் எப்படி இருக்கும்? புரியல. ஸோ வீட்லேயே டைரக்ட் இன்டர்கோர்ஸ்லாம் வேணாம், இன்செமினேஷனுக்கிட்ட வாங்கிட்டு இன்சர்ட் பண்ணால் போதும், குழந்தை வந்துடும். அவ்வளோ ஈஸியாக குழந்தை வராது. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்காங்க. குழந்தை காதலுக்கு பிறக்கிறது, காமத்துக்கு பிறக்கிறது இல்லை. உண்மையான காதல் அந்த பெண்ணுக்கு ஆணுக்கும் இருந்தால் மட்டுமே குழந்தைங்கிறது வரும், இல்லாமல் வராது. அதுக்கு பேர் ரீப்ரொடக்ஷன். ப்ரொடியூஸ், ரீப்ரொடக்ஷன். நம்மள மாதிரியான ஒரு ஜீவனை, ஒரு உயிரை உருவாக்குறது. இது ப்ராப்பராக வெஜினல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸு காதலோடு பண்ணால் மட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயத்தை ஐவிஎஃப் ஐவிஓலாம் போய் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வீட்டிலே பண்ணலான்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இது காரணம் நமக்கு டைம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு ஓடுறோம், யாருக்காக ஓடுறோன்றதே தெரியல. குழந்தையின்மைங்கிற பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. முன்னாடி அரசாங்கம் நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்கள், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாங்கள், நாமே குழந்தைகள், அடுத்தது நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள் நாங்கள். ஓவர் பாப்புலேஷன் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்கோம், அடுத்தது சைனா. ஆனால் அதுக்காக இப்படியா? குழந்தை நார்மலாக குழந்தையே பிறக்க முடியாத அளவுக்கு நம்ம சாப்பாடு, கலாச்சாரம், பண்பாடு, உணவு முறை, தூக்க முறை எல்லாம் மாறி போச்சு. யார் ஐவிஎஃப் ஐவிஓக்கு போவாங்க அப்படின்னா, நம்ம உடம்ப, உங்கள் உடம்ப நீங்களே நம்பலை, நம்மளால் கருவுற முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே இமாலய உயரத்துக்கு இருக்கிற பில்டிங்க்கு போய் எனக்கு குழந்தை கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த குழந்தைய காதலில் தேடுங்க, உங்கள் கணவர்கிட்ட தேடுங்க, கணவர் மனைவியிட்ட தேடுங்க. அதுமாரி கல்யாணம் உடனே அடுத்த மாதம் மென்சஸ் வந்துடுச்சுன்னா, இப்போல்லாம் மாமனார் மாமியாரில் யாரும் கேட்குறதில்ல, அந்த பொண்ணே உட்காந்து அழுவுது, ஐயோ மென்சஸ் வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு மந்த்தே அம்மாவாயிடணும். அப்படிலாம் ஆகிறதுலாம் ரொம்ப அபூர்வம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம குழந்தை இல்லை அலர்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, 12 மாதம் ஒன்றா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சு உங்கள் குழந்தை நிற்கலை அப்படின்னா மட்டும்தான் பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, அது வயசுக்கு எப்போ வருதோ அதுவும் கூட வந்துடுது. ஏன்னா வயசுக்கு வரும்போதே 50 கிலோவுக்கு மேலே இருக்கிறாங்க ஒவ்வொரு பெண் குழந்தையும், 60 கிலோ இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீர்க்கட்டி சேர்ந்து வந்துடுது. அந்த நீர்க்கட்டியை தொடர்ந்து அப்படியே பயணிக்கும் போது இன்ஃபர்டிலிட்டி காமன் ரீசன் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். ரொம்ப ரேராக ஓவரிஸில் எண்டோமெட்ரியோசிஸு, ஃபைப்ராய்டு யூட்ரஸு, அந்த டியூப்பில் நீர் சேர்ந்து சால்ஃபின்ஜைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஹோமியோபதியில் ரொம்ப சிறப்பான மருந்துகள் இருக்குது. யூபியான் அப்படின்னு மருந்து இருக்குது, தயோசோமினோன் மருந்து இருக்குது. இந்த மருந்துலாம் சாப்பிடும்போது உங்கள் அந்த சால்ஃபின்ஜைட்டிஸ், அந்த டியூபல் பிளாக் அப்படிங்கிறது கிளியர் ஆகிடும். அந்த நீர்க்கட்டிக்கு ஹோமியோ மருந்து மட்டும் கிடையாது, நாங்கள் சொல்கிற டயட் பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணி இங்கே வெயிட் லாஸ் ஆனால் மட்டும்தான் பிசிஓடி சரியாகும். ஏன்னா பிசிஓடிக்கும் வெயிட் கெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது, வெயிட் கெயினுக்கும் பிசிஓடிக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ ரெண்டு இன்டர் ரிலேட்டட். ஸோ வெயிட் குறைஞ்சாதான் பிசிஓடி சரியாகவும் கன்சீவ் ஆக முடியும். வெயிட் நல்லா வெயிட் இருந்து பிசிஓடி இல்லாதவங்களும் இருக்காங்க. அது ஜீன், அவங்க ஒபிஸாக இருக்காங்க. ஒரு சிலர் கேள்வி எழுப்பாங்க, குண்டாக இருக்காங்க, கன்சீவ் ஆகிட்டாங்கன்னு. அவங்களுக்கு பிசிஓடி இல்லாமல் கூட இருக்கலாம். ஆண்களுக்கு முக்கியமாக ரீசன் பார்த்தீங்கன்னா விந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கிறது. அவங்க ரொம்ப ஹீட்டான இடத்துல வேலை பார்த்துருப்பாங்க, துபாய், சவுதி இந்த மாதிரி ஏரியாவில் வேலை பார்த்துட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஹீட்டான என்வரான்மெண்ட்டில் இருக்கும்போது
அவங்க விந்தோட குவாலிட்டி கம்மியாயிருது, விந்துக்கெல்லாம் இறந்து போயிடும், நெக்ரோஸ்பர்மியான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இறந்து போயிடும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சிறப்பு மருந்துகளாக ஹோமியோபதி மெடிசன்ஸில் இருக்குது. ஸோ தம்பதியர்களே, இணையர்களே, ஹோமியோபதி மெடிசன்ஸில் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கும் மருந்து இருக்குது, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டிக்கும் மருந்து இருக்குது. டைமை ஒதுக்கி ஒன்றா இருங்க, காதலிக்க ஆரம்பிங்க, லவ்வை ஷேர் பண்ணுங்கள், டைமை ஷேர் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை உருவாகும். உங்கள் உடம்பு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. இந்த உடம்புல எப்படி கரு உருவாகும், நம்மளால் எப்படி தந்தை ஆக முடியும், நம்மளால் எப்படி ஒரு என்னோட மனைவியை வந்து அம்மாவாக்க முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சுனாலே உங்களுக்கு குழந்தை உருவாகாது. வாழ்க்கையே வாழுங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனு, ஐவிஎஃப், ஐயு எல்லாம் எதுவுமே வேண்டாம். உங்கள் உடம்பை நம்பி நீங்கள் வந்து காதல் பண்ணிங்கனாலே குழந்தை பிறக்கும். இதை தாண்டி மார்ஃபாலஜிக்கலாக, ஃபிசியாலஜிக்கலாக, எமோஷனலாக, சைக்காலஜிக்கலாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டரை பார்த்து சொல்யூஷன் கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நம்ம உடம்பையே நம்பாமல் வானுவரே இருக்கிற பில்டிங்கை நோக்கி குழந்தை வேணும்னு போகிறது அதிகமாகிடுச்சு. வருத்தத்தக்க விஷயம் ஆக்சுவலாக. அதனால் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி இருக்குது, எமோஷனலாக, ஃபிசிக்கலாக, சைக்காலஜிக்கலாக ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா ஹோமியோபதி டாக்டரை பாருங்கள். ஆக்னஸ் கேஸ்டர்ஸ், டாமியானா, லைக்கோபோடியம் போன்ற அருமையான மருந்துகள் இருக்குது. ஹோமியோபதியில் உங்களுடைய அந்த வலி, ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிறதே ஒரு வலி. சமுதாயத்துக்கு போக முடியாங்க, ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சினா போக மாட்டாங்க. இந்த வலியை வந்து போக்க முடியும் ஹோமியோ மெடிசனில். ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு ஹோமியோபதியில் சிறப்பான மருந்துகள் இருக்குது. ஹோமியோ டாக்டரை பாருங்கள், இன்ஃபர்டிலிட்டியிலேருந்து வெளியே வரலாம். நன்றி.